வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர் திராட்சையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முதல்ல உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளக்கூடிய பயன்படுத்தக்கூடிய முறையை நம்ம தெரிந்து கொள்வோம். உலர் திராட்சையை அப்படியே சாப்பிடுவதை விடவும் 10லிருந்து 15 திராட்சைகளை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த திராட்சைகளையும் சாப்பிட்டுட்டு அந்த ஊறிய தண்ணீரையும் குடித்து வரும்போது அதனுடைய முழுமையான மருத்துவ நன்மைகளையும் ஊட்டச்சத்துக்களையும் நம்மளால் பெற முடியும். இந்த உலர் திராட்சை எண்ணற்ற விதமான விட்டமின் சத்துக்களையும் தாதுக்களையும் கொண்டிருக்கு. நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை உலர் திராட்சை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படணும் அப்படின்னா உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உலர் திராட்சையில் இரும்பு சத்து, அயன் மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இதனால தான் இது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கி நம்மளுடைய உடலில் புதிதாக ரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் உடைய உற்பத்தியை அதிகரிக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இப்போ ஹீமோகுளோபின் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை உங்களுக்கு முறையாக வழங்குவதால் ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக உங்களுக்கு இருந்த அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே தென்படாதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் ரத்த சோகை நோய் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறை, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பற்றாக்குறை எல்லாம் நீக்கி விடும்பொழுது போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகும். ஆக்சிஜன் சப்ளைவும் இருக்கிறதால நமக்கு உடல் எல்லாம் சோர்வாக இருக்காது, சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளணும். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள், அதாவது கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார் சத்துக்களுமே இருக்கு. இது செரிமான மண்டலத்தை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இரவில் ஊற வைத்த உலர் திராட்சையை காலையில் அந்த நீரோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் இயக்கம் உங்களுக்கு சீராகும். இதனால மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் விடுபடுவீங்க. இது வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அசிடிட்டி மற்றும் கேஸ் தொல்லை, அந்த வாயு தொல்லையிலிருந்துமே உங்களுக்கு விடுபட வைக்கும். இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான குடல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்றதால தான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலர் திராட்சையெல்லாம் நீங்கள் நீர் சத்தோட கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு உங்களுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். செரிமானம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது. எலும்புகள் மற்றும் மூட்டுகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. வயதாகும் போது ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவாக இருக்குங்க. ஸோ உலர் திராட்சை எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளினுடைய பலத்திற்கும் தேவையான கால்சியம் மற்றும் போரான் ஆகிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. குறிப்பாக மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கு. அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எலும்புகளை பன்மடங்கு இரும்பு போல பலம் பெற வைக்கணும் அப்படின்னா உலர் திராட்சை நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த வயதான காலங்களில் கூட அந்த முதுகு வலி ஏற்படுறது, கை கால்களில் வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறது, இது மாதிரி இல்லாமல் பேலன்ஸ் தடுமாறாமல் கால் பாதங்கள் வரைக்குமே உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு, எலும்புகள் மற்றும் மூட்டுகளை பலம் பெற வைக்கிறதுக்கு உலர் திராட்சை உதவிகரமாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மற்றும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைத்து உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபியை உங்களுக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிபி பிரச்சனைனா என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். உடல் நரம்புகள் இறுக்கங்களாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது. இதனால ஆக்சிஜன் சப்ளைவும் முறையான அளவில் கிடைக்காததால மயக்கம், சோர்வெல்லாம் இருக்கும். இப்போ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கலன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த இதயத்துக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகளும் படிஞ்சிருக்கும். இப்போ எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து, இது எல்லாமே அந்த கெட்ட கொழுப்பை குறைத்து விடும். கெட்ட கொழுப்புகள் மீண்டும் படியாமலும் பார்த்துக்கொள்ளும். அப்போ ரத்த நாளங்கள் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல், ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிவும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு சென்று வருவதற்கு உலர் திராட்சை இந்த வகையில் உதவிகரமாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது.
கிடையாது. பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு இதுக்காக தான் நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளணும். கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உலர் திராட்சையில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கு. இது கண்களினுடைய மாகுலர் திசுக்கள் சேதமடைவதை தடுத்து கண் பார்வையை நமக்கு தெளிவாக்குதுங்க. மாலைக்கண் நோய் மற்றும் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய பார்வை மங்குதல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ கண் பார்வை திறன் நமக்கு மங்கக்கூடியதுக்கான காரணமே வயசாகக்கூடிய காரணம் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த போன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ற காரணம் இன்னொரு பக்கம் இருந்தாலும், ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது தான் முதல் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. ஸோ நாம கண் பார்வைக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, இது எல்லாமே கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம். ஸோ பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ எல்லாம் உலர் திராட்சையிலும் இருக்கு. அதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருந்தாலுமே அதை நீங்க மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கும் மற்றும் உங்களுடைய உடலுக்கு போதிய எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்குமே நீங்க உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் உடலுக்கு உடனடி ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜியை வழங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உலர் திராட்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த இம்யூனிட்டியை பலப்படுத்தி காய்ச்சல், சளி போன்ற தொற்று நோய்கள் நம்மை அண்டாமல் பார்த்துக் கொள்கிறது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் இருந்தாலுமே அந்த நோய்களுமே நமக்கு வரவிடாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய வேலையை தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சை நமக்கு செய்துங்க. வாய் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஓலினோலிக் அமிலம், இந்த ஓலினோலிக் ஆசிட் பற்களில் சொத்தை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடும். அப்போ பற்கள், ஈர்கள்லாம் ரத்தம் வடிதலை கட்டுப்படுத்தி வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. பற்களினுடைய எனாமல் லேயர் பாதிப்படையாம, பற்சொத்தை, பற்சிதைவெல்லாம் ஏற்படாம வாய், ஈர்கள், பற்களினுடைய ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாகவே மேம்படுத்தி வாய் புத்துணர்ச்சியான சுவாசத்தை கொடுக்கறதுக்குமே உலர் திராட்சை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, சருமத்திற்கு இளமை பொலிவை கொடுப்பதற்கெல்லாமே நம்ம ஊற வைத்த திராட்சையை எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாம். மாசு மற்றும் வயதான தோற்றத்தால் சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உலர் திராட்சை நமக்கு தடுக்கும். ஸோ உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ரெஸ்வரட்ரால் அப்படின்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சரும செல்கள் சேதம் தடுத்து சுருக்கங்கள் விழுவதை தாமதப்படுத்துது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதால முகப்பொருட்கள் அப்படின்ற பிம்பிள்ஸ் எல்லாம் குறைந்து சருமம் இயற்கையான பொலிவை நமக்கு பெறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நமக்கு போதுமான அளவுக்கு கோலஜன் உற்பத்தி சருமத்தில் இல்லாதது தான். இப்போ நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்கி, அதாவது உயிர் சத்துக்களை வழங்கி சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். ஸோ ரத்த ஓட்டம் உங்களுக்கு சருமத்தில் சீராக இருக்கும். வறட்சி அப்படின்ற சருமத்தில் அதனால் இருக்காது. நீரேற்றத்தோட சருமம் இருக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்றுக்கொள்ளலாம். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து உலர் திராட்சையை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.